இன்னொரு விஷயம், இன்றைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய கல்லூரியிலேயே முடித்து, எப்படி நீங்களெல்லாம் இங்கு நிற்கிறீர்களோ அதே போன்று நம்முடைய கல்லூரியிலே முடித்து பட்டம் பெற்று இன்றைக்கு ஒரு கல்லூரியிலே கூமாப்பட்டி என்கிற கிராமத்திலே ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டு யூடியூப் வழியாக ஒரு அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட தன்னுடைய சுய முயற்சியால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 8.41K சப்ஸ்கிரைப்ஸரோடு 404 வீடியோக்களை போட்டு தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் போனாலே ஹபீப் மூசா அத்தாய் அவர்களுடைய வீடியோ அவ்வளோ வைரலாக இன்றைக்கு சமூகத்தில் இளம் தலைமுறைகள் புறக்கணிக்கப்படுகிறது. அதுலேயும் அந்த வயசானவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, இளம் தலைமுறையை புறக்கணிக்கக்கூடிய இந்த சூழலில் ஃபேஸ்புக்கையும் யூடியூபையும் ஆயுதமாக பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய அற்புதமான முயற்சியை எடுத்த நம்முடைய கல்லூரியில் படித்து முடித்த மாணவர் தான் ஹபீப் மூசா அத்தாய் அவர்கள். அவர்களை சிறந்த இறை அழைப்பாளர் விருது என்று அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி சார்பாக இந்த நேரத்தில் அளித்து, இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் நிறைய நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை ஃபேஸ்புக் வழியாக யூடியூப் வழியாக, இன்றைக்கி ஃபேஸ்புக் யூடியூப் வழியாக நிறைய தவறான விஷயங்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் இதுபோல நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்தவர்களாக அவர்களுக்கு இந்த சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையிலே அவர்களுக்கு இந்த விருதை அளித்து நாம் துஆ செய்கின்றோம், பிரார்த்திக்கிறோம். மற்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பேசினாங்க, அதிகமாக வெயில் இருக்குது, ஒரு 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அல்லாஹ்வுடைய கிருபையில் வாழ்க்கையில் நம்ம எல்லா இடத்துலையும் சக்ஸஸ், வெற்றியை நம்ம அடையலாம். முதலாவது, இந்த மாணவ பருவத்தில் நம்ம செய்ய வேண்டியது முயற்சிகள் அதிகமாக இருக்கணும். அதிகமான முயற்சிகள் இருக்கணும். படிப்பு ரீதியாக, மற்ற விதமான திறமைகள் ரீதியாக சோடையாக உட்கார்ந்துடக்கூடாது. அதிகமான முயற்சிகள் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். முயற்சி அதிகமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த வழிகளை நமக்கு லேசாக்கி கொடுத்துருவான். இறைவன் நமக்கு என்ன செய்வான்? லேசாக்கி கொடுத்துருவான். இது முதலாவது ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதை நோக்கி இருக்கிறோமோ அதற்குண்டான எஃபெக்ட், உழைப்புகளை அதிகமாக போடணும். அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 2 ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முயற்சி, அடுத்து அதற்குண்டான உழைப்பு. இதை தாண்டி இறைவனுடைய நாட்டம் இருக்கணும். சில பேர் உழைப்பாங்க, கடுமையாக முயற்சி செய்வாங்க, இரவு பகலாக கஷ்டப்படுவாங்க, ஆனால் அவங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது, ஏமாந்துருவாங்க. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, 10 வருஷம் 5 வருஷம்லாம் படித்து எதுவுமே கிடைக்காம ஆயிடுவாங்க. அப்போ முயற்சி, உழைப்பு இதெல்லாம் தாண்டி இறைவனுடைய நாட்டம்ன்றது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு அதிகமாக இந்த மாணவ பருவத்திலையும் சரி, நம்ம மௌத்து வரையிலும் சரி, துஆவை கைவிட்டக்கூடாது. அதிகமாக பக்துகளுக்கு தொழுக முடிஞ்சதுக்கு பிறகு மற்ற நேரங்களில் அதிகமாக இறைவன்கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இருக்கணும். அது மாதிரி நம்ம யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. நம்ம யாருன்னா, நம்ம தான் சிறந்தவர்கள். யார் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்க வந்திருக்கிறாங்களோ இவங்க தான் சிறந்தவர்கள். மற்ற எல்லா இடத்துலையும் இங்கே குர்ஆனுடைய கல்வியும் போதிக்கப்படுது, அதுபோல் உலக கல்வியும் போதிக்கப்படுது, ப்ளஸ் ஒழுக்கமும் உங்கள்கிட்ட இருக்குது. இது போல் அணிவகுப்பாக அழகாக நிற்கிற எந்த ஒரு ஸ்கூலையும் காலேஜையும் நம்ம பார்க்க முடியாது. பேசிக்கிட்டு சலசலப்பாக இருக்கும். இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக நிற்கிறீங்களே, உங்களால் நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா இப்போ கொடுத்துருக்கான். அப்போ எல்லா மதங்களும் சரி, நம்முடைய இறை தூதராக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், அதுபோல் பைபிளாக இருக்கட்டும், எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கக்கூடிய ஒன்று கல்வி தான் முக்கியம். கல்வி இருந்தால் தான் எல்லா கல்வி இருந்தால் தான் நமக்கு முதல்ல நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல குணங்கள் உருவாகும். கல்வி இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்களில் ஒரு லத்தத், ஒரு சுவை ஏற்படும். மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்தப்படும், எல்லாமே கல்வி தான். கல்வி இல்லாமல் எதுவும் கிடையாது. அதனால் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்துங்க, முயற்சி செய்யுங்க, உழைப்பை போடுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றியுடைய வாழ்க்கையை நமக்கு தருவான். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு நல்ல நேரத்தில்
மாணவர்களுடைய இந்த ஒரு சிறப்பான ஒழுக்கத்தையும் இதை பற்றி நம்ம ஹபீப் மூசா தம்பி பேசினார்.